வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் ஏற்பாடுகள் தீவிரம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சி அமையுமா என எதிர்பார்ப்பு. மணப்பாறையில் தனியார் பள்ளியில் பாலியல் வன்கொடுமை குறித்து கல்வி அதிகாரிகள் விசாரணை. தாளாளர் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பள்ளிக்கு விடுமுறை. மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக மணப்பாறை பள்ளியில் பல மணி நேரத்திற்கு மேலாக மாவட்ட கல்வி அலுவலர் விசாரணை. பள்ளி ஆசிரியர்களிடம் தனித்தனியே விசாரணை நடத்தினார். மணப்பாறையில் புகாருக்குள்ளான தனியார் பள்ளியைச் சேர்ந்த மேலும் ஒரு மாணவி பாலியல் புகார். தாளாளரின் கணவர் மீது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரிடம் புகார் அளித்த மாணவி. மசோதா விவகாரத்தில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. துணைவேந்தர் நியமனத்தில் தமிழ்நாடு அரசின் மசோதா மத்திய அரசின் சட்டத்திற்கு எதிராக உள்ளதாக குற்றச்சாட்டு. ஆளுநர் எப்படி ஒப்புதல் அளிப்பார் என்று மத்திய அரசின் வழக்கறிஞர் கேள்வி. நிறைவடைந்த தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு இணைப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தாமிரபரணியின் வெள்ள நீர் திசையன் விளை சாத்தான் குளத்திற்கு திருப்பி விடப்படும் என அறிவிப்பு. துரோகிகளை துணைக்கு அழைத்துக் கொண்டு சதி செய்தாலும் முறியடிப்போம். நெல்லையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பக்கபலமா திமுக ஆட்சி எப்பவும் இருக்கும். திமுகவுக்கு பக்கபலமா தமிழ்நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் எப்பவும் இருப்பீங்க. அவங்க என்ன சதி திட்டம் தீட்டி நேரடியாக வந்தாலும் சரி, அது துரோகிகளை துணைக்கு அழைச்சிட்டு வந்தாலும் சரி, அதை நாம நிச்சயம் முறியடிப்போம். தமிழ்நாட்டுக்கு ஆசிரியர்கள் மீதான பாலியல் தொல்லை புகார்கள் உறுதியானால் கல்வி சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிரடி. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அது சம்பந்தப்பட்டவர்கள் உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக அது வழங்கப்படும். டிஸ்மிஸ் பண்றது, கடுமையான தண்டனை வழங்குவது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும், அதையும் தாண்டி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை உடனடியாக அதை கேன்சல் பண்ணணும். இனிமேட்டு அவங்க வேறு எந்த இதுக்கும் அவர் போயிடாத அளவிற்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு அது கண்டிப்பாக அதுக்கு ஒடுக்கப்படும் என்பதை நான் தெரிவிச்சேன். இது வன்மையாக குடியாத்தத்தில் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிவிட்டவர் கைது. 2 ஆண்டுகளுக்கு முன்பும் ரயிலில் மற்றொரு பெண்ணை கீழே தள்ளிவிட்டு சிறை சென்றது விசாரணையில் அம்பலம். பாலியல் தொல்லை தந்ததுடன் தலைமுடியை பிடித்து இழுத்துச் சென்று ரயிலில் இருந்து தள்ளிவிட்டான். பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணின் பரபரப்பு பேட்டி. அடுத்த வாரம் அமெரிக்கா செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசுகிறார். வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தகவல். கூட்டணி தொடர்பாக ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு. பலமான கூட்டணி அமையும் என்றும் நம்பிக்கை. சென்னை டி நகரில் சாலை ஓர கடைகளுக்கு நிழற்குடை வழங்கச் சென்ற தவேக பொதுச் செயலாளருக்கு அனுமதி மறுப்பு. போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என கூறி அனுமதி மறுத்த காவல்துறையுடன் தவேகவினர் வாக்குவாதம். கோயம்புத்தூர் சிறையில் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உறவினர்களிடம் வீடியோ கால் பேசிய சிறை கைதி. குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை என சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மறுப்பு.
ஆமைகள் இனப்பெருக்க காலத்தில் குறிப்பிட்ட பகுதியில் அதிவேக விசைப்படகுகள் இயக்க தடை விதிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25 விழுக்காடு குறைப்பு. வீடு வாகன கடனுக்கான வட்டி குறைய வாய்ப்பு. அஜித்தின் விடாமுயற்சி படம் குறித்து நயன்தாராவிடம் செய்தியாளர்கள் கேள்வி. எந்த பதிலும் அளிக்காமல் சென்னை விமான நிலையத்திற்குள் சென்றார் நயன்தாரா. மேடம் விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிருக்கு. மேடம் விடாமுயற்சி படம் பாத்தீங்களா? விடாமுயற்சி தமிழ்நாட்டில் மெல்ல அதிகரிக்கும் வெப்பம். ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என வானிலை மையம் கணிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இதற்காக சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாபு. பாபு, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் ஸ்ரீராம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலான வாக்குப்பதிவு கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. வாக்குப்பதிவுகள் முடிவுற்று வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையமான சித்தோடு அருகே உள்ள அரசு பொறியியல் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு பாதுகாப்பு அறையில் வேட்பாளர் முகவர்கள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி ராஜகோபால் சுன்காரா சீல் வைத்தார். இதனிடையே இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் மலைப்பகுதியில் உள்ளதால் சுற்றி இந்த சிறப்பாக பாதுகாப்பாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்காக 78 சிசிடிவி கேமரா உட்பட மற்றும் பாதுகாப்பு அறையை சுற்றி 4 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இதற்காக மேலும் நுழைவாயிலிருந்து வாக்கு எண்ணெய் மையத்துக்கு செல்வதற்கு 2 கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருப்பார். நுழைவாயிலும் ஒரு டிஎஸ்பி தலைமையிலான பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. நாளை காலை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் காலை 8 மணி அளவில் முதல் தபால் ஓட்டுகள் எண்ணப்படும் என்றும் இதற்காக இந்த வாக்கு எண்ணிக்கைக்காக 14 டேபிள்கள் போடப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் 17 சுற்றுகள் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாபு. திமுக ஆட்சி வீழ்த்த துரோகிகளின் துணை கொண்டு சதி செய்தாலும் அதனை முறியடிப்போம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இரண்டு நாள் பயணமாக திருநெல்வேலி சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதன் ஒரு பகுதியாக தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு இணைப்பு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதன் மூலம் தாமிரபரணியின் வெள்ளநீர், திசையன் விளை, சாத்தான்குளம் உள்ளிட்ட வறண்ட பகுதிகளுக்கு 75 கிலோமீட்டர் தூரம் திருப்பிவிடப்படும். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கு மத்திய அரசிடம் கேட்ட நிதியில் 1% கூட தரப்படவில்லை என குற்றம் சாட்டினார். திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எப்படியெல்லாம் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த பாதிப்புகள் இருந்து மீள ஒன்றிய அரசு கிட்ட நாம நிதி கேட்டோம். 2 ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க. ஆனா அவங்க உடனடியாக இடைக்கால நிதி உதவியை கூட செய்யல. நம்முடைய நயினா நாகேந்திரன் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அவருக்கு உண்மை தெரியும். ஆனா அவர் பேச மாட்டார். நீங்கள் பேசுங்கள் என்றுதான் எனக்கு அனுமதி கொடுப்பார். நாம கேட்டதுல 1 விழுக்காட்டை கூட கொடுக்கல. திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். ஆனா இப்போ மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தர அல்வா தான் அதை விட ஃபேமஸா இருக்கு. தொடர்ந்து பேசிய அவர், எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து கோரிக்கை வைத்தால் அதனை நிறைவேற்றுவேன் என்று கூறினார். தோழமையில இருக்கக்கூடியவங்க பேசினாலும் சரி, எதிர் முகாமில் இருக்கக்கூடியவங்க பேசினாலும் சரி, அன்பா பேசினாலும் சரி, கோபமா பேசினாலும் சரி, அவங்க பேசுறதுல நியாயம் இருந்தாலும் சரி, மக்களுக்கு நன்மை இருந்தா அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் தான் நான். இந்நிலையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீது அக்கறை இல்லாதவர்கள் திமுக மீது அவதூறுகளை பரப்புவதாக முதலமைச்சர் விமர்சித்தார். துரோகிகளின் துணையுடன் சதி செய்தாலும் அதனை முறியடிப்போம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். விஷக்கிருமியோட அக்கப்போர் ஊற்றல்கள் எல்லாம் காலப்போக்கில் காணாமல் போயிடும்.
இப்படி எத்தனையோ பேரை நாம இந்த அரை நூற்றாண்டுக்கு மேலான வகையில என்னுடைய வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க என்ன சதித்திட்டம் தீட்டி நேரடியா வந்தாலும் சரி, அது துரோகிகளை துணைக்கு அழைச்சிட்டு வந்தாலும் சரி, அதை நாம நிச்சயம் முறியடிப்போம். அடுத்த 5 ஆண்டுகளில் தென் மாவட்டங்களின் வளர்ச்சி புலிப்பாய்ச்சலில் இருக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்நிலையில் 75,151 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் 20 புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார்.